சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. नालावद् श्लोकम्. दम्भो दर्पोऽभिमानश्च वृथो पारुष्यमेव च अज्ञानं चापि तस्य पार्थ सम्पदमासुरी. இப்ப நம்ம கடைசியா பார்த்தது இந்த 26 பண்புகளை வரிசையா பார்த்து முடிச்சோம். ஓகே. 13வது அத்தியாயத்துல அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படி ஆரம்பிச்சு 16வது அத்தியாயத்துல அத்ரோஹ அதிமானிதா அதிமானிதா அப்படின்றத முடிச்சிருக்கும். சோ அதனால இன்னைக்கு 75வது வகுப்பு இன்னைக்கு. பிறகுதா முக்கால் கிணறு தாண்டிட்டோம் இப்ப. ஓகே. அதனால முக்காலுக்குள்ள இங்க இந்த பக்கம் மக்கிலாஸ்ல குறைஞ்சிருக்கு, வந்துருவாள. சரி வரட்டும். அதனால இந்த 46 பண்புகள் மெயின் பண்பு. இது தவிர பகவான் சொல்லிருக்காரு, ஏகப்பட்டது சொல்லிருக்காரு. இது வரைக்கும் நம்ம படிச்சது ஒரு 100கணக்கான பண்புகள் வந்துருது. புரியுதா? அப்போ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அமானித்துவம் நாத்திமானிதா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அமானித்துவத்தில் இருக்கிற கண்டென்ட் டிஃபரெண்ட், நாத்திமானிதா இருக்கிறது கண்டென்ட் டிஃபரெண்ட். அப்படின்னா என்னன்னா, அமானித்துவம் லௌகிக கோணத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாத்திமானிதான்றது வைதிக கோணத்துல ஆன்மீக கோணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, வகுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி நமக்கு அந்த கர்வம் இருக்கும். அது எப்படிப்பட்ட கர்வம் அப்படின்னா, நம்ம பிறந்த மனுஷ ஜாதி குலம் பதவி பதசு எல்லாம் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும், நமக்கு டெவலப் ஆகும். அந்த மாதிரி மானித்துவ பூஜ்ய பாவனை நீக்கிறது அமானித்துவம். இந்த வகுப்புக்கு வந்த பிறகு ஒரு டெவலப் ஆகும் மானித்துவம். அது இன்னும் டேஞ்சரஸ். அது நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன மானித்துவம் அப்படின்னா, முன்னைய விட அந்த மானித்தை விட இந்த மானித்துவம் இன்னும் ஜாஸ்தி, மோர் வெயிட்டபிள். அது என்னன்னா, யாரு நினைச்சிருக்க, கீதாலாம் முடிச்சிருக்கேனாக்கா, உபநிஷத்தை முடிச்ச ஸ்டூடெண்ட்,
அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நமக்குள்ள வரும். புரியுதா? அதனால அந்த மானித்துவம் இருக்க செருக்கு, ரெண்டுமே செருக்கு தான். ஆனா இந்த செருக்கு சுப்பீரியாரிட்டி செருக்கு. இதுல அந்த செருக்கிலேயே சுப்பீரியாரிட்டி. ஓகே, நம்ம அந்த 100 கிளாஸ் முடிச்சுட்டோம்னா, அந்த கைலாச மானேஸ்வரர் முடிச்சுட்டு வந்தா சில பேரு எத்தனை வயசானாலும் அந்த கைலாச மானேஸ்வரர் போயிட்டு வந்த பிறகு அந்த போயிட்டு வந்தேன்னு சொல்ற ஒரு இது இருக்கும். ஓகே, ஏன்னா அது ஒரு அவ்வளவு பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே, சும்மா சார்தாம் போயிட்டு வந்துட்ட பிறகு நமக்கு இதுவா இருக்கும். சார்தாம் லெவல் இருக்கிறது அமானித்துவம், கைலாச மானேஸ்வரர் போயிட்டு வர்றது நாத்தி மானித்துவம். ஓகே, வெயிட் புரியுதுல? இப்ப அப்போ இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு மூலமா மானித்துவம் எல்லாம் போய் சத்குணங்கள் நம்ம குணாதீத நிலைக்கு போகணும். ஆனா நிலைமை என்ன ஆயிடும்னா, இதே வேதாந்தமே நம்மளை கொண்டு போய் என்ன சேர்த்துடும், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மானித்துவம் வந்துடும். தெரியறது மாத்திரம் இல்ல, எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நான் எவ்வளவு விஷயம் சொல்லுவேன். அதுவும் இப்ப நான் கிளாஸ் வேற எடுக்கிறேன்னா, அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல சக்சஸ் வேற ஆயிட்டேன்னா, சக்சஸ் வேற ஆயிட்ட பிறகு நிறைய பேர் புகழ்ந்தாலும் போச்சு, படுகொடிதான் அந்த ஆளு. அதனால கீழே விழுந்துருவான், நேச்சுரலி விழுந்துருவான். புரியுதுல? அந்த இடத்துல நமக்கு கர்வம் வரும். புரியுதா? அதனால ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த பண்பு எல்லாம் கொண்டு வந்திருப்பான். தவம் கொஞ்சம் பண்ணிடுவான். ஓகே, பொய் பேசாம இருப்போம். அதுக்கப்புறம் அந்த இந்த அகிம்சாலாம் கொஞ்சம் கடைபிடிச்சிடுவான். இதெல்லாம் நமக்கு மற்றவங்களும் அந்த பிரைஸ் பண்ணுவான். நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப நல்ல சேஞ்ச் ஆயிருக்க. அந்த விஷயம் எல்லாம் பூஸ்ட் ஆகும் நமக்கு உள்ளர. தானா மானித்துவம் டெவலப் ஆகும். ஏன்னா அந்த பழைய பேராண்டி இருக்குல்ல, அந்த வித்து இருக்கும், விதை இருக்கும். ஞானத்தினால தான் கம்ப்ளீட்டா போகும். புரியுதா? அது வரைக்கும் அந்த வித்து எங்கேயாவது அது பார்த்துட்டே இருக்கும் உனக்கு. ஓகே, நீ அண்ட விடாம அந்த சத்துவத்திலேயே இருந்தீங்கன்னா கிட்டக்கு வராது. கொஞ்சம் கேப் விட்டுட்டுன்னு வச்சுக்க, தாயத்தை கீழே விட்டுட்டுன்னா டமால் பிடிச்சிடும், வேற ரூபத்தில் பிடிச்சிடும். அவ்வளவுதான். ஃபார்ம் டிஃபரெண்ட் ஆகும், ஸ்டைல் ஆஃப் வேர்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அதே சேம் குணம் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி சொல்றாரு. அதனால இங்க உபக்கிரம உபசம்ஹார சொல்லி முடிச்சாரு. ஓகே, இத சீதோஷ்ண சுக துக்கேஷு மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய துக்கதா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அங்க ஆரம்பிச்சார் 2வது அத்தியாயத்துல. திதிக்ஷஸ்வ பாரத, சீதோஷ்ணத்துல சமத்துவமா இரு. இப்படி 2வது அத்தியாயத்திலிருந்து 16வது அத்தியாயம் இருக்கும் வழிநடுக இந்த விதையை தூவிட்டே போறார். எந்த விதைய? நற்பண்புகளை. அந்த நற்பண்புகளுக்கு இப்ப தெய்வீக சம்பத்துன்னு பேர் கொடுக்கணும். போன அத்தியாயத்தில் அதுக்கு பேர் என்ன? அது தெய்வ இது. அது தமஸ் ரஜ சத்துவத்துல சொன்னோம். அதனால சத்துவ குணம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப சத்துவ குணத்துல இப்ப அது கொண்டு வந்துட்டோம். இந்த நற்பண்புகள்லாம் சத்துவத்துல கொண்டு வந்துட்டோம். புரியுதா? இந்த சத்துவம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறது. சோ 7, 8, 9 அத்தியாயத்துல தத்பதத்தை சொல்லி முடிச்சாரு. 10, 11, 12 பக்தி யோகத்தை சாதனையை பத்தி சொன்னாரு மெஜாரிட்டியா. அதுக்கப்புறம் 13வது அத்தியாயத்துல நற்குணங்களை பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் 6 சொல்ல பகவான் சொன்னார் 13வது அத்தியாயத்துல. அது அதுல முக்கியமா புருஷா பிரகிருதியை பத்தி ஹைலைட் பண்றோம். இந்த புருஷா பிரகிருதியை பத்தி சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணாரு? புருஷனை பத்தி 15வது அத்தியாயத்திலும், பிரகிருதியை பத்தி 14வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் சொல்லக்கூடாது 14வது அத்தியாயத்தில் சொன்னார். ஓகே, புருஷனை 15வது அத்தியாயத்திலும் பிரகிருதியை பத்தி 14வது அத்தியாயத்திலும் சொன்னார். பிரகிருதிக்கு என்ன? மாயாவுக்கு 3 குணங்கள் சொன்னார். ஓகே, சத்துவ ரஜஸ் தமஸ் சொன்னார். அந்த 3 குணங்களுடைய கடந்த நிலை குணாதீதகா, ஸ்தித பிரஜ்ஞ நிலை. அந்த ஸ்தித பிரஜ்ஞ நிலையும் சொல்லப்பட்டது. அது ஸ்தித பிரஜ்ஞ நிலை, குணாதீதன், இதெல்லாமே 2வது அத்தியாயத்துக்கும் இந்த போன அத்தியாயத்துக்கும் கனெக்டட் ஆச்சு. இப்படி இந்த 14வது அத்தியாயத்துல எப்படி சொல்லி முடிச்சாரு? கடைசி 15வது அத்தியாயத்துல ஏதத்து புத்வா புத்திமான் கிருத கிருத்தியஸ்ச ஸ்யாத். இந்த ஞானத்தினால ஈஸ்வர ஸ்வரூபத்தை அவன் அடைந்து விட்டான். இனி கிருத கிருத்தஸ்ய
இனி அவன் அடைய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. புரியுதா? அவனால் அடைய வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றது சொன்னார். சோ அப்போ நம்முடைய கோல், நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கணும்? ஈஸ்வரனை அடையிறது நம்முடைய லட்சியம். அதனுடைய விஷயம், அதனுடைய நெக்ஸ்ட் விஷயம் என்ன? நெக்ஸ்ட் விஷயம் வந்து அந்த ஈஸ்வரனை அடையிறது அப்படின்றது ஈஸ்வர அறிவை அடையிறதுன்னு பேர். ஓகே, அப்ப ஈஸ்வரன் அடையிறது, அறிவு அடையிறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்யணும்? அது அறிவு அடைஞ்சாலும் அறிவு வராது. அதனால என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். அந்த அறிவு அடையறதுக்காக யோகியதை அடையணும், தகுதி அடையணும். இதெல்லாம் லிஸ்ட். ஓகே, உனக்கு லட்சியம் பகவான் அடையிறதுன்னு முடிவாச்சுன்னா அது வந்து அறிவு, பகவானை பத்தின அறிவு அடையணும். பகவான் அறிவு கொடுத்தும் கூட நமக்கு வரலன்னா அப்ப என்ன பண்ணும்? அப்போ யோகிதை அடையணும், தகுதி அடையணும். அந்த தகுதியை வந்து நேரடியா சொல்றது வந்து கர்மயோகம். இப்ப அந்த கர்மயோகத்தையும் டைரக்டா சொல்லி பார்த்துட்டார், முடிச்சுட்டாரு. ஓகே, அதுல இருந்து பகவான் என்ன பண்ணாரு? அந்த கர்மயோகத்தை வந்து டைலூட் பண்ணி வேற 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 ஃபார்ம்ல வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. புரியுதா? அந்த ஃபார்ம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அப்ப ஈஸ்வரனை அடையறதுக்கு இப்ப அந்த டைலூட் ஃபார்ம் இருக்காது. என்ன ஃபார்ம்? கர்மயோகம். அந்த கர்மயோகத்துல டைலூட் ஃபார்ம் தான் சத்வகுணம், தெய்வீ சம்பத் அப்படின்னு விஷயம் வந்துட்டு. தேர்ஃபோர் தமோகுணம் பேஸ்டு ராட்சசம், அரக்கத்தன்மை. ரஜோகுணம் பேஸ்டு ஆசுரீம், அசுரத்தன்மை. சத்துவகுணம் பேஸ்டு தெய்வீம், தெய்வத்தன்மை. நம்ம கிட்ட வந்து அரக்கத்தன்மை, அசுரத்தன்மை, தெய்வத்தன்மை, இது மூணுமே இருக்கிறது அப்படின்னு இருக்கு. புரியுதா? அப்ப சத்துவ ரஜஸ்தமஸ் எஸ்ஆர்டி. ஓகே, இந்த எஸ்ஆர்டி வரத்துக்கு நற்பண்புகளை நாம வளர்த்துக்கணும், தீய பண்புகளை விட்டு பழகணும். புரியுதா? அதுக்காக பகவான் 16, 17 டெடிகேட் பண்றார். ஓகே, அதனால இது நம்ம பண்ணணும். ஓகே, பகவான் என்ன பண்ணினார்னா 2, 3 அத்தியாயத்துல வந்து 2வது அத்தியாயத்து 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்துக்கு டெடிகேட் பண்ணாரு. 7வது அத்தியாயத்துல வந்து ஜிக்னாசு பக்தன்னு அதை சொல்லி பார்த்தாரு. 12வது அத்தியாயத்துல பக்தி யோகம் சொன்னாரு. ஓகே, இதே ஒரே விஷயம் தான். அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தர்ஷன், விஸ்வரூப பக்தன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இனி என்ன சொல்ல போறாரு? தெய்வீஹி சம்பத் அப்படின்றார். புரியுதா? இது எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட் தான். ஓகே, விதவிதமா சொல்றாரு. ஜிக்னாசு சொல்றாரு, ஜிக்னாசு பக்தன் சொன்னாரு, அதுக்கப்புறம் கடவுளை அடையணும்னு குறிக்கோள் சொன்னாரு. இப்படி விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்தவன் தான் ஞான யோகத்துக்கு ஃபிட் ஆக முடியும்னு சொன்னாரு. இப்ப வந்து சத்துவ குணம் யார் இருக்கிறதோ அந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறவன் பிராமணன், குணபிராமணன். அந்த குணபிராமணனுக்கு தான் இந்த ஞானம் இதுவாகும், ஏற்புடையதாகும், ரெலவெண்டா இருக்கும். அப்படி சொல்லி இங்க முடிக்கிறாரு. ஹே பாரத, ஹே பாரத, இப்பேற்பட்ட நற்பண்புகளுடன் சாத்வீக புருஷர்கள் பிறக்கிறார்கள். இங்க 26 குணத்தை சொல்லி இதெல்லாம் நற்குணங்கள், தெய்வீக குணங்கள் அப்படி சொல்லல. இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, சோ இப்பேற்பட்ட பாரத தெய்வீம் சம்பத்தும் அபிசாதஸ்ய பவந்தி. 3வது ஸ்லோகம் கடைசி. இந்த மாதிரி சாத்வீக புருஷர்கள் பிறக்கும் பொழுதே நற்குணங்களுடன் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். புரியுதா? இப்ப நம்ம பாடு என்ன இருக்கிறதுனா, இப்போ நம்ம அக்கௌண்ட் பார்க்கும்போது வந்து அப்படியே பிறந்திருக்கணும், அப்படி பிறக்கல நமக்கு. புரியுதா? ஆனா நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டியிருக்கிறது. ஓகே, அவனுக்கு சில பண்புகளோட வந்து இந்த மாதிரி பண்புகளோட இருந்தா அவன் சத்துவ புருஷன். புரியுறதுல? சோ இது கூட வந்து அப்படியே பிறக்க முடியாது. போன ஜென்மத்தில் பிராக்டிஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் சாத்வீக குணத்தோட பிறப்பான். புரியுதா? அது கண்டினியூட்டி முயற்சி இருக்கணும். அங்கேயும் வந்து பகவான் வந்து இது இல்லை, பகவான குரு சாஸ்திரம் ஹெல்ப் பண்ண முடியும், நீ தான் பண்ணி ஆகணும். புரியுதா? தேர்ஃபோர் அப்போ சில பேர் மாத்திரம் தெய்வீக குணத்தோட பிறக்கிறார்கள், சில பேர் மாத்திரம் ஆசுரி குணங்கள் பிறக்கிறாங்கன்னா கடவுள் குற்றமான கடவுள் குற்றம் இல்லை. எப்படி? நம்முடைய சரீரம் இருக்கு இல்லையா, சரீரம் வந்து ஆரோக்கியமா சில பேர் பிறப்பா, சில பேர் வந்து அனாரோக்கியமா பிறப்பாங்க, சில பேர் வந்து ஹேண்டிகேப்பா பிறப்பாங்க. ஓகே, அங்கஹீனமா பிறப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறது. இதெல்லாம் பாடி லெவல்ல எப்படி ஆரோக்கியம் அனாரோக்கியம் அண்ட் இது இருக்கிறத ஹேண்டிகேப் இருக்கிறதோ அந்த மாதிரி அதே சிஸ்டம் தான் மனசளவுல. சோ சில பேர் வந்து
ஆரோக்கியமான மனசோட பிறப்பாங்க. வெரி ரேர் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மெஜாரிட்டி பீப்புள் வந்து சரீரத்துக்காக தெரிஞ்சு கொள்ளுங்க. சரீரத்துல எனக்கு வயிற்று வலி தலைவலி எல்லாம் தெரியுது. ஆனா மனசுல இது ஒரு டிசீஸ்ன்னு நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு டிசீஸ்டா, அது ஒரு கேவலமான விஷயம் இல்ல. ஓகே, எனக்கு பொறாம இருக்குன்னா அது ஒரு டிசீஸ். ஓகே, எனக்கு காமம் இருக்குன்னா அது ஒரு டிசீஸ். இதெல்லாம் வந்து இது வைரஸ் மாதிரி, சிலதெல்லாம் வந்து கேன்சர் மாதிரி, சிலதெல்லாம் வந்து சுகர் மாதிரி, இதெல்லாம் ஃபேட் மாதிரி, சிலதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறது. புரியுதா? அது மனசுல இருக்கிற வியாதி. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? மனசு உடம்புல இருக்கிற வியாதிக்கு என்ன பண்ணுவோம்? வச்சு காப்பாத்துறது இல்ல. புரியுதா? உடனே இந்த பக்கம் கிழக்க மேற்க ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கான். ஓகே, அதுல போய் சொத்து கித்த வித்து, புரியுதா, எதை வித்தாலும் வந்து உடம்ப காப்பாற்ற. புரியுதா? உடம்ப காப்பாத்துறதுக்கு இவ்வளவு சீரியஸ் இருக்க. அதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் இன்ஜின் இருக்க. அந்த இன்ஜின் இருந்தா தான் உடம்பு ஓடும். கார் ஓடுறது அதை வந்து காப்பாத்துறதுக்கு தெரியல. புரியுதா? இங்க மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம். புரியுதுல? அந்த விஷ்ணு சாஸ்திரம் பூஜையில் அப்படி லைட் போட்டு காட்டினாங்களே, அப்படியே இருட்டாக்கி லைட்டா காட்டுறது. அது போலதான் உனக்கு இருட்டாக்கி லைட்டா காட்டுவோம். புரியுதா? உன்னுடைய துன்பத்தை காட்டி அதுக்கப்புறம் வந்து லைட் காட்டுறது பாருங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதனால உடம்புல இருக்கிற இது இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து சிபி நிரஞ்சன் இங்க இருக்கிறாரு. அவருக்கு வந்து மென்டலி இது ஹேண்டிகேப் இவருக்கு பாடி லெவல்ல. ஆனா அவர் சார்தாம் போயிட்டு வந்திருக்காரு. ஓகே, அம்போலியம் போயிட்டு வந்திருக்காரு. நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்திருக்காரு. புரியுதுல? அப்போ கால் இருக்கவெல்லாம் போயிட்டு வந்துட்டானா சார்தான் முடியாது. பணம் உள்ளவெல்லாம் போயிட்டு வந்தானா முடியாது. ஓகே, அப்ப வில் இருக்கணும். புரியுதுல? அப்ப வில் இருந்தா இந்த காலு வச்சுட்டே கூட, காலே இல்லாம கூட உலகம் முழுக்க சுத்திட்டு வர முடியும்னா. புரியுதுல? இது பாடியில இருக்கிற இது வந்து அங்கீகீனத்தை வந்து அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. புரியுதா? சோ நம்ம அது ஒரு கணக்கே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்டர்னேட் பண்றோம், வேற ஒண்ணு பண்றோம், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம். சோ யூ மூவ். புரியுதா? அது போல தாண்டா உனக்கு அவனை பார்த்து பரிதாபப்பட. உன் மைண்ட்ல கால் இல்லாம இருக்கு, சில பேருக்கு கை இல்லாம இருக்குது, சில பேருக்கு கண்ணு இல்லாம இருக்கு. புரியுதா? அந்த காரணத்துல குருடு நிறைய இருக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னா ரொம்ப பாவமா இருக்கும். இது வெளியில தெரியாது, ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ்ல தெரியாது, ஸ்கேன் பண்ண முடியாது. ஓகே, ஸ்கேன் பண்ற சிஸ்டத்துல மாதிரி இது வந்து வச்சுக்கோ, மைண்ட பத்தின விஷயம். அப்ப நிறைய விஷயம் வரும். சைக்காலஜி வந்து ஓரளவுக்கு நீ சொல்றத வச்சுட்டு சொல்லுவான். புரியுதா? நம்மளோட கண்ணு கூட காது கூட இந்த வைத்தியம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் சொல்ல முடியும். மெடிக்கல் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா மெடிக்கல் சூக்ஷ்மத்துக்கு இன்னும் வரலை. புரியுதா? வராது, வர முடியாது. ஓகே, அதை தாண்டின விஷயம் இருக்கிறது. நம்ம வைத்தியம் ஒண்ணு இருந்தது, அவன் வந்து நாடி பத்தி உள்ள இருக்கிற உடம்புல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவான். புரியுதா? அந்த வைத்தியமும் இப்ப சீனம் ஆயிடுச்சு. ஓகே, அப்படின்னா அந்த விஷயம் சைக்காலஜி தெரியணும். புரியுதா? இங்க இருந்தே மனசில் இருக்கிறத அங்கெல்லாம் சொல்லிவிடுவான். புரியுதா? அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாரு. புரியுதுல? அப்போ அது சூக்ஷ்மத்தில் அப்படி இருந்தாங்க அவங்கெல்லாம். சோ அந்த மாதிரி நம்முடைய வைத்தியெல்லாம் அப்போ எந்த குணங்களோட பிறந்திருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. என்ன புரிஞ்சுக்கிறான்? அதை மாத்திரமா வேண்டாமான்றது நீ முடிவு பண்ண. புரியுதா? அதை மாத்துறதுக்குன்னா நிறைய எஃபர்ட் போடணும். புரியுதா? அப்ப 46 பண்புகள் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுண்டு நான் வந்து ராட்சச புருஷனா, ஆசுரி புருஷனா, இல்ல தெய்வீக புருஷனா அப்படி நீ பார்க்கணும். சாத்வீகத்தில் இருக்கனா, ரஜஸ்ல இருக்கனா, இல்ல இதுல இருக்கனா, அல்லது மெட்டீரியல் பர்சூட்ல இருக்கனா, அல்லது ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ல இருக்கனா. ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ல இருந்துட்டு மெட்டீரியலிஸ்டா இருக்கா என் மைண்ட். புரியுதா? இதெல்லாம் இருக்கு, சாத்தியம் இருக்கு. புரியுதா? எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு. அதனால இங்க என்ன பண்றாருன்னா, இந்த ஹோல் அத்தியாயம் 1, 2, 3 வந்து தெய்வீ சம்பத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 4, 5, 6 ஸ்லோகத்துல வந்து அடுத்தது வரதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுற. எதுக்கு இன்ட்ரோடக்ஷன்? மெட்டீரியல் லைஃப்ல ஜனங்கள் எப்படி சீரழிந்து போகிறார்கள், அல்லது தமச ரஜஸ்ல இருந்து எப்படி கெட்டு போகிறார்கள், அல்லது ஆசுரி தன்மையில இருந்து ஜனங்கள் எப்படி வீணாக போகிறார்கள். ஓகே, பை பார்ன் பர்த்லயே அது நமக்கு வந்திருக்கிறது இது அப்படின்றத சொல்லி அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் வந்து 4, 5, 6. அப்புறம் 7 to 21 வரைக்கும் அந்த ஆசுரி சம்பத்தை வழக்கமா சொல்லப்படுது. தெய்வீ சம்பத்தை வந்து 3 ஸ்லோகம் சொன்னார்.
ஆசுரி சம்பத்தை வந்து 21 ஸ்லோகம் சொன்னாதான் ஆசுரி சம்பத்துல சப்போஸ் இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். முதல்ல சூடே வராது. என்ன ஒண்ணு சொல்லல, அவர் யாரையா சொல்ற அப்படி வரும். என்ன அப்படி படிப்படியா வந்து கடைசியில கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி வந்து ஓ என்னதான் சொல்லிட்டு இருக்காளா. அதனால எலாபரேட்டா சொல்ற. ஏன்னா அதுல தான் மெஜாரிட்டி பீப்புளுடைய சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம், தகராறு இதெல்லாம் உங்களுடைய இதுல வருது. வாழ்க்கையில ஃபிரிக்ஷன் வருது இல்லையா லைஃப்ல. ஆல் ஃபிரிக்ஷன் ஆசுரி சம்பத்தினால. புரியுதா? அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு, அவரால் இதெல்லாம் ஏற்பாடு. ஓகே, நாம வெளியில இருக்கிற எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த விஷயத்தை வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கோம். அங்க இல்ல மகனே, உள்ளுக்குள்ள இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதை திருத்தாத வரைக்கும் இது நடக்காது. அப்படி சொல்லிட்டு 21 வரைக்கும் சொல்லி அப்புறம் 22, 23, 24 3 ஸ்லோகத்தை திருப்பி கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சுடுவார். முழு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இதுதான் இனிமே வந்து ஜஸ்ட் பார்க்க போறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து 4வது ஸ்லோகத்தை வந்து படிச்சோம். அதுல என்ன சொல்றன்னா, ஹே பார்த்த ஆசுரிம் சம்பத்தம் அபிஜாயதே. ஏ அர்ஜுனா, சில பேர் வந்து ஆசுரி சம்பத்துடன் பிறக்கிறார்கள். ஓகே, அவருடைய குணாதிசயங்களோட பிறக்கிறார்கள். அபிஜாயத்தே. ஓகே, எப்படிப்பட்ட குணங்களோட பிறக்கிறார்கள்? அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனை ஆசுரி சம்பத்தா தெய்வீ சம்பத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல். மொத்தமா ஒரு பையனை வந்து அசுர பையன் சொல்லிட கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும். 2 குணத்தை சீர்தூக்கி பார்த்து அதுல எது வந்து பிரதானமா இருக்கிறதோ அதை பொறுத்து அவனுடைய கேரக்டரை சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மெல்லாம் கோல்டு இது ஆபரணம், ஸ்வர்ணம். நம்மெல்லாம் வந்து ஆபரணம். ஆபரணம்னா என்ன? செம்பு பித்தளை கொஞ்சம் கலந்துருக்கும் கோல்டுல அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணாதான் இந்த ஃபார்ம் கிடைக்கும். புரியுதா? பியூர் கோல்டுன்னா அது அப்படியே பிஸ்கெட்டா வச்சுக்க வேண்டியதான். அதை நகைய பண்ணணும்னா நகைய சுத்த தங்கத்தை பண்ண முடியாது. உனக்கு ரூபம் கொண்டு வரணும்னு சொன்னாலே கொஞ்சம் மிக்சிங் பண்ணணும். புரியுதா? அப்ப மானிட ரூபம் உனக்கு கொடுத்துருக்குன்னா மிக்சிங் இருக்கணும் அங்க. புரியுதுல? சோ மிக்சிங் இருக்கு. அப்போ நம்ம மிக்சிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஓகே, அதை வந்து ஆனஸ்டியா கண்டுபிடிக்கணும். ஓகே, 20% இருக்கா, 40% இருக்கா, 60% இருக்கா, அதுல வந்து எது வந்து தெய்வீக குணம் இருக்கிறது, தெய்வீக குணம் மெஜாரிட்டியா இருக்கிறதா, இல்ல ஆசுரி சம்பத்தை வந்து அதிகமா இருக்கிறதா, இதெல்லாம் நீனு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வசதியான விஷயம். ஓகே, இதுல வந்து இந்த ஏற்கனவே நம்ம கேட்டதா ஆசுரி சம்பத்திலிருந்து அதுக்கு பேரு பிராகிருத புருஷா. ஆசுரி சம்பத்துக்கு. தெய்வீக சம்பத்துக்கு என்ன சொல்ல போறோம்? சம்ஸ்கிருதி புருஷா. அப்போ ஹோல் லைஃப் வந்து மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஆசுரி புருஷனை, பிராகிருத புருஷனை நம்ம சம்ஸ்கிருதி புருஷனா மாத்தணும். புரியுதா? அந்த சம்ஸ்கிருதி புருஷனுக்கு ஞான யோகம் வந்து எலிஜிபிள். ஓகே, இதுல வந்து எந்த விதமான கில்ட்டும் வேண்டாம். ஓகே, பகவான் என்ன பண்ண போறாருன்னா, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஆல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி, ஸ்கேன் எல்லாம் பண்ணி, அவர் வந்து டோட்டல் மாஸ்டர் செக்அப் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போறார். ஓகே, அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய பணத்துக்கு, வயசுக்கு, எல்லாத்துக்கும் உகந்தார் போல சில இடத்துல வந்து இவர் இது பண்ணும், ஆபரேஷன் தியேட்டர் போனோம், சில இடத்துல ஓபியில போனோம். சோ இதெல்லாம் வந்து ஃபுல்லா அந்தந்த இடத்துக்கு தகுந்தா போல போய் டாக்டர் கிட்ட, அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் உட்கார்ந்து சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இது செய்ய உனக்கு தெரியுது இல்லையா? சாதாரண விஷயம் தானே. அது போல மைண்ட்லயும் அவர் கொடுக்க போறார். சமக்ரம் மாம் அசம்சயம் ஞாஸ்யசி அகம் ரிப்போர்ட் வக்ஷாமி. ஓகே, தது சுரணு அப்படின்றார். ஓகே, நான் உன்னுடைய ரிப்போர்ட்டை டோட்டலா சொல்ல போறேன். சந்தேகப்படாத, டயக்னோஸ் பண்ணி சொல்றேன் நானு. டவுட் படாத. ஓகே, இந்த டாக்டர் ஒண்ணு சொல்லுவான், அந்த டாக்டர் ஒண்ணு சொல்லுவான், அந்த மாதிரி எல்லாம் டவுட் பண்ண. நான் சொல்றது கரெக்ட் ரிப்போர்ட், அக்யூரேட் ரிப்போர்ட், நீ ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்ற சொல்றாரு. ஆசுரி சம்பத்து. சோ மேக்சிமம் இருக்கிறவர்கள் வந்து மெட்டீரியலிஸ்ட் பர்சூட் பீப்புள். ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு நம்ம வந்து இந்த விஷயம் தெய்வீக குணம்லாம் இருக்கும். தேர்ஃபோர் ஈஸ்வர ஞானம், பிரம்ம ஞானம் புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு சத்துவ குணம் நமக்கு தேவைப்படுறது. ஓகே, இதுல பார்த்தேன்னா
இந்த ஈஸ்வரனை அடையிற விஷயமா அறிவு இருக்கு இல்லையா, ஈஸ்வரனை அடையறதுக்கு அறிவு வேணும்னு சொன்னோம் இல்லையா. ஈஸ்வரனை பத்தின அறிவோ இல்ல பிரம்மத்தை பத்தின அறிவோ ஞானமோ அது புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச காலம் தான் ஆகும், கொஞ்ச காலம் தான் ஆகும். அதுக்கான பிரிப்பரேஷன் சத்துவ குணம் கொண்டு வரதுக்க அதிக காலமாகும். ஓகே, மேக்சிமம் அது முயற்சி பண்ணினா முயற்சி பண்ணாலும் அப்படியே பாசிவாவே இருந்து எதுக்கு அந்த செக்அப் பண்ணுவானா, அப்புறம் எல்லாம் என்ன சொல்லி தொலைப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே செத்து போனவெல்லாம் இருக்கான். புரியுதா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது சொல்லிடுவா, நமக்கு மனசு தொந்தரவா இருக்கும். அப்படி இருக்கிற அப்படி கிடையாது. புரியுதா? நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிட்டோம். புரியுதா? இது ட்ரீட்மெண்ட். ஓகே, அதனால ஓரளவு நம்ம தெய்வீக குணம் இருக்கிறதுனால தான் நம்மளால இங்க இருக்க முடியாது. ஓகே, அதனால இந்த ஆசுரி சம்பத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இங்க ஒரு ஆபரேஷன் ஒண்ணு இருக்கும். அது என்னதுன்னா, இந்த கச்சா மச்சான் மசாலா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா ஒண்ணு வளர்ந்துரும். ஓகே, அது ஜஸ்ட் கட் பண்றது அவ்வளவுதான், சின்னது. ஆனா இப்ப அது பெருசா ஆக்கிட்டான் அப்பெண்டிசிஸ்ன்னு. அது பழைய காலத்துல எல்லாரும் அப்பெண்டிசிஸ் பண்ணிப்பா. ஓகே, கண்டாமடான்னு சாப்பிடுறது மசாலா ஃபுல்லா சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஒரு அப்பெண்டிசிஸ் ஆபரேஷன் பண்ணிக்கணும். ஓகே, அது ஒரு கட் பண்ணி எடுக்கிறது. அது பொத்தி வளர்க்கறது இல்ல, அது கட் பண்ணி வெளியில எடுத்துடணும் பாடியில இருந்து. புரியுதா? அதனால தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். ஓகே, இந்த தீயவை தீய குணங்கள் இருக்க, அது மோசமான தீய விட எலக்ட்ரிக் ஷாக்கை விட வர்ஸ்ட், அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதனால 4வது அத்தியாயத்துல ஆசுரி, இந்த 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறேன்னா, ஆசுரி சம்பத் என்ன சங்கிரகா. சங்கிரகான சாரம், சாரத்துக்கு சாரம் சொல்ல போறார். ஓகே, சுருக்கமா சொல்ல போறார். அப்புறம் சுருக்குன்னு சொல்ல போறார். புரியுதா? அதுக்கப்புறம் 7ல இருந்து 21 வரைக்கும் விஸ்தாரமா சொல்ல போறார். அவ்வளவுதான். ஓகே, அதனால இங்கே சொல்லப்படுவது, காட்டப்படுவது, விளக்கப்படுவது யாரையும் யார் மனதையும் துன்புறுத்துவதல்ல. இது ஒரு கற்பனையே. கற்பனை இல்லையா, இது உண்மை. புரியுறதா? அதனால 7ல இருந்து 21 ஆசுரி சம்பத். அதுக்கு மெடிசன் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம் நமக்கு வரப்போறது. இப்ப 4வது ஸ்லோகத்துல அந்த சுருக்கம் என்ன, முதல் எடுத்து இவருக்கு இது பயங்கரமா பிடிக்காது போல இருக்கு நம்ம கிருஷ்ணருக்கு. தம்பஹா, இந்த பந்தா பண்றது அவருக்கு பிடிக்காது. புரியுதா? தர்ம துவஜத்துவம். தர்ம துவஜத்துவம்னா கொடி கட்டி காட்டுறானா தன்னுடைய இதெல்லாம், தான் கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாம் கொடி கட்டி காட்டுவான் அப்படி. ஓகே, நான் யாருன்னு நினைச்சிருந்தேன், என் குலம் என்ன தெரியுமில்ல, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியல, நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தது தெரியல. ஓகே, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். புரியுதா? அதனால எக்ஸிபிஷன், தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எக்ஸிபிஷன். பணம் இருந்தா இப்படி காட்டுவான். மெலிசா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அதுல 500 ரூபாய் கட்டு மேல வச்சிருப்பான். இப்படி நகையெல்லாம் பெருசு பெருசா போட்டுப்பான். பத்தியா, நான் யாருன்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு. புரியுதுல? ஒரு மாமி செம்ம பட்டுப்படவை வாங்கிட்டா, ஒரு 25,000 பட்டுப்படவை வாங்கிட்டா. ஓகே, பட்டுப்படவை வாங்குறது சும்மா உடுத்திக்கிறதா, உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 100 ரூபாய் படம் கூட போறோம். ஓகே, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் அந்த சம்பந்தப்பட்ட ஆளோட போய் காட்டணும். பக்கத்து, அது எஸ்பெஷலி பக்கத்து, என்ன மாமி நேற்றுக்கு காணும் ஆள அப்படின்னு. அவளும் இன்னும் சொன்ன பேசிட்டே இருப்பான். ஆச்சு இப்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்க ஜலம் தரையில, அப்புறம் தண்ணி மேல விட்டுப்பான். ஓகே, அந்த புடவை மேல, ஐயோ 25,000 கொடுத்து ஆத்துக்கார் வாங்கி கொடுத்தாரு, தண்ணி விழுந்துட்டு. எக்ஸிபிஷன். நான் அப்படியே வந்தேன், பிளைட்ல வந்துட்டு அப்படியே இதுல வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் பிளைட் வந்தது எல்லாரும் காட்டணும். இதெல்லாம் எக்ஸிபிஷன். துவஜம். ஓகே, துவஜத்துவம். தர்ம துவஜத்துவம்னா இவனுடைய ஆக்ஷன் எல்லாம் காட்டுறானா. ஓகே, குறைக்குடம் தழும்பும், நிறைக்குடம் தழும்பாது, காலிக்குடம் தழும்பவே தழும்பாது. புரியுதா? அதனால டே ஆடாதரா, டே டே ரொம்ப ஆடினா போயிடுவடா, இதெல்லாம் நம்ம லோக்கல் வேர்டு. புரியுதா? அதனால ரொம்ப பீத்திக்காத நம்ம கிட்ட அப்படிலாம், இதெல்லாம் பிலிம் விடாதரா, இதெல்லாம் தம்பாவோட டிரான்ஸ்லேஷன். புரியுதுல? நம்ம டே டு டே லைஃப்ல சொல்றோம். அதத்தான் தம்பா.
அது ஆசுரி சம்பத்து, படோடபமா இருக்கிறது. தர்பகா, தர்பகனா அதுக்கு அடுத்த லெவல். ஓகே, அதுதான் சேம். ஓகே, தர்பகா, தர்பகன் இருமாப்பு. ஓகே, காலை மேல காலை தூக்கி போடுவான், இதுல தூக்கி போடுவான், ஒரு போலையும் மதிக்க மாட்டான். ஓகே, சோ வயசானவர்களா அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சான்றோர்னா ஒரு ரெஸ்பெக்ட், ஏன்னு சிரிப்பான், தோ பாடுறா தோ, அதெல்லாம் அத ஒரு 4 பசங்க இருப்பானுங்க, அவன் பேசுற பாஷையும் இதுவும் அதெல்லாம் தர்பகா, ராட்சசா. ஓகே, எஸ்பெஷலி இந்த யூத்ன்னு சொன்னாலே தர்பகா, தம்பகா, அபிமானகா இதெல்லாம் இருந்தா தான் யூத்துன்னு இப்ப நினைச்சுட்டு இருக்கான். வேகமா ஓட்டணும், வேகமா ஓட்டுறதையும் அதுக்கப்புறம் யாராவது பக்கத்துல இருந்தா அதை போய் பாருன்னு அடிச்சுட்டு போட்டு, இதுல அசுரி, அசுரப்பயன்னு அர்த்தம். ஓகே, ராட்சசா. அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கும், அந்த பன்னிக்குட்டியை சைக்கிள்ல கட்டிட்டு போவான், அது கத்தும் பாரு, அந்த மாதிரி ஒரு ஆரன் வச்சிருக்கான். நான் ரொம்ப பக்கத்து பிகினிங்ல இது வில்லேஜ்ல தானே இருக்கும், இங்க எப்படி வந்தது பன்னிக்குட்டி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அங்க ஒரு பன்னிக்குட்டி பையன் போறான், மொதன்னு வண்டி ஓட்டிட்டு போறான். இது பன்னி, அது பன்னி ஆறு. ஓகே, தர்பகா இருமாப்பு. இந்த துரியோதனனுக்கு இந்த இருமாப்பு இருந்தது, பெரியவாள மதிக்கிறதே இல்ல. கிருஷ்ணர் நான் வந்திருக்கேன், நான் விஸ்வரூபெல்லாம் என்ன டூப்பு கட்டுற புடுறா அவனை அப்படின்னா, புரியுதா? அந்த மாதிரி இருமாப்புடைய உச்சசாயில இருந்த துரியோதனன். ஓகே, அதுக்கப்புறம் அபிமானக, அபிமானக தற்பெருமை. ஓகே, தர்பக அபிமானக சேம் தான். இந்த தர்பகன்றது வெளியில காட்டிக்கிறது, அபிமானன்றது இன்டர்னலா, நான் எவ்வளவு பெரியவன், எனக்கு எப்படிலாம் ஜனங்கள் மரியாதையே கொடுக்கறது இல்ல, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், அப்படி வெளியில சொல்ல மாட்டான், மனசுக்குள்ளேயே குமிஞ்சின்னு இருக்கான். அப்படி தன்னை உயர்வா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறவனுக்கு பேரு அபிமானகா. அதை வெளியில காட்டினா தர்பகா. புரியுதா? சரி, அதனால் தர்பகன்றது கர்மா, அபிமானன்றது பாவனா. புரியுதா? அப்படி காட்டிப்பான். இருக்கட்டும். 4வது குணம் என்ன இந்த ஆசுரி சம்பத்துல? குரோதகம், கோபி, முன்கோபி, ஷார்ட் டெம்பர், மூக்கு மேல இருப்பான். அந்த தொட்டால அவனை கோபம் மாட்டான். அந்த மாதிரி அவனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டானே, அவ்வளவுதான், என்ன ஏன்டா பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு கோபம் வரும். ஓகே, கடுகடுன்னு இருப்பான். புரியுதா? அதனால கோபக்காரன், அப்படி ஒரு சினிமா எடுத்தான், கோபக்காரன். இதெல்லாம் நமக்கு இல்ல பாரு, அது அப்படியே காட்டணும் போல இருக்கு. திமிரு ஒரு படம், இதெல்லாம் பிலிம் போட்டு காட்டுறாராம். அதெல்லாம் எங்களுக்கு இருக்குடா, நீ காட்ட தேவையில்லை. ஏதாவது ஹரிச்சந்திரா, உண்மை, சத்தியம் அந்த மாதிரி காட்டினா உருப்புறத்துக்கு வழி இருக்கிறது. புரியுதா? அதனால குரோதஹா, அக்ரோதஹா சத்துவகுணம், குரோதஹா ஆசுரி சம்பத். தேர்ஃபோர் என்டையர் வேர்ல்டு அசுரர்கள். ஏன்? கோபம் இல்லாதவர் ஒருவரும் இல்லை. புரியுதோ? ஒருத்தன் சொன்னா அந்த தெய்வீக சம்பத்தெல்லாம் புக்குல தான் சார் இருக்கும், அதெல்லாம் சும்மா காவியத்துக்கு உபயோகப்பட முடியாது, வாழ்க்கைக்கு நேச்சுரலா பேசுங்க சார். அப்படியே பிராக்டிகலா பேசுங்க. சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியமான உண்மை, அது பொய். சத்தியமான பேச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறாது. அப்படிலாம் இருந்தா உருப்பட முடியாது. அப்படின்ற விஷயத்துல கன்விக்ஷனோடு இருக்கான். புரியுதுல? வா, அதனால குரோதஹா ஆசுரி சம்பத்து. ஓகே, அதனால இந்த பிராகிருத புருஷன், இந்த சம்ஸ்கிருதி புருஷன் ஆகிறது அது அவத்தான கஷ்டம். அதனாலதான் சாஸ்திரம் திருப்பி 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 சொல்றது, 6வது சினம், சினம் தவிர்த்தல். நீ எப்ப பிராமணன் ஆகிற தெரியுமோ? கோபத்தை என்று விடுகிறாயோ அன்று பிராமண தன்மை அடைகிறாய். ஓகே, விஸ்வாமித்திரர் ட்ரை பண்ணார், ஐ ஆம் த பிராமின் அப்படி ஆகினார். ஓகே, நம்ம ஊர்ல மதத்தை வேணா மாத்தலாமோ, ஜாதியை மாத்த முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் மாத்தி காட்டினவர் விஸ்வாமித்திரர். ஓகே, சோ இந்த பயலுக்கு அடிக்கணும்னா நம்ம அந்த சத்துவ குணத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கே ஆயிரக்கணக்கான வருஷம் செலவழிச்சாரா விஸ்வாமித்திரர். ஓகே, கடைசியில குரோதத்தை விட்டார். காமத்தை விட குரோதம் வெரி 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 ஸ்ட்ராங். ஓகே, அந்த குரோதத்தை விட்டார், பிராமணன் ஆயிட்டார். ஓகே, இப்ப குணாதீத நிலைக்கு போன அவரு. புரியுதா? அடுத்த ப்ரோக்ராம் சத்துவம் இல்ல இப்ப, அப்ப புத்தி வேலை செய்யும்.
ரஜஸ்ல இருக்கும் உன்னை சத்துவத்துல வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படி வரும். சத்துவம் வந்த பிறகு என்ன ஆயிடும், ஓஹோ இதெல்லாம் உண்மையே இல்ல அப்படி வந்துடும், ஒரு அறிவு வந்துடும். புரியுதா? சத்துவம் என்னைக்கு வந்துட்டோம் உனக்கு அறிவு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலோட எக்ஸ்ட்ரீம் போயிட்டா. அப்புறம் குணாதீதத்துக்கு போனவனு தான் ராமனுக்கு குருவாகணும். புரியுதுல? ஓகே. சோ இதெல்லாம் வந்து இந்த குணாதீத நிலைக்கு அப்புறம் நிஷ்டை பண்றதுக்கு இமாலயத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரோட ஹிஸ்டரி வந்து நீ சொல்லவே பார்க்க முடியாது. ஓகே, இமாலயத்துக்கு போயிட்டார் விஸ்வாமித்திரன். அதனால இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு விஸ்வாமித்ரா, ஹைலி ரஜஸ் ஃபெலோ. அவன் வந்து சத்துவத்தை கொண்டு வந்து குணாதீத்தனாகி அதையும் நிஷ்டையாக்குறதுக்காக அப்புறம் உலகத்தை விட்டு தனியா போயிட்டார். புரியுதுல? இதெல்லாம் ஹிஸ்டரி ஆகும். புரியுதா? அதனால ஆறுவது சினம், சினம் தவிர்த்தல். அதனால ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, முட்டாள் அங்க சொல்லப்பட்டது. இங்க வந்து குரோதகான்றது ராட்சசா, ஆசுரி, இப்படிலாம் ஆயார திட்டுறது. இந்த கோபம் வரவன வந்து ராட்சச பயல சொல்றது, முட்டாள் சொல்றது, லூசுன்னு சொல்றது, இன்னும் சொல்லி பார்க்கறது சாஸ்திரமா. சில பேர் அதை வச்சு காப்பாற்றுவாங்க. இப்ப இந்த கோபத்தை வந்து ஹேண்டில் பண்ணும். புரியுதுல? கோபத்தை வந்து பயன்படுத்தணும். கோபமாவே ஆயிடக்கூடாது. நானா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோபத்தை பயன்படுத்தினா இதர ஜனங்கள் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. நீ கோபம் இல்லைன்னா எல்லாம் போட்டு அப்படியே அடிச்சு விடுவான். ஓகே, கோபம் இருக்கிற மாதிரி காட்டணும். அப்படிதான், அப்பதான் குழந்தை கூட சொல்றபடி கேட்கும். இல்லைன்னா ஒண்ணு கூட நடக்காது. புரியுதுல? ஆனா அது கோபத்துல மூச்சு இறைக்க அந்த சம்பவம் அவன்லாம் போன பிறகு கூட இறையும் அப்படின்னு சாமி வந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இது கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருஷ்யம். பாருஷ்யம்னா அங்க வந்து சத்துவ குணத்துல ஒண்ணு பார்த்தோம், அது மார்தவம். மார்தவம் மென்மை, சாஃப்ட்னஸ். அந்த சாஃப்ட்னஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பாருஷ்யம், கடுமை. கடுகடு கடுன்றது, கடுகடுன்னு இருப்பது கர்நாடகா மாமா அப்படி ஒரு பாட்டெல்லாம் இருக்கிறது. ஓகே, மொத்த வந்து ஸ்மைல் பண்ணிக்கோ. ஓகே, அதனால ஹார்டா இருப்பான் பேசுறது, மேனர்னஸ்னஸ். ஓகே, இன்பொலைட்னஸ், ஒரு ஒழுங்கு இருக்காது. ஓகே, ஒழுங்கினம், ரஃப் அண்ட் டஃப். ஓகே, சோ அந்த எஸ்பெஷலி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாக், பிஹேவியர்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருஷ்யம் நிறைய இருக்கும். அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. புரியுதா? நேற்றுக்கு ஒரு பஸ் பார்த்தேன், சுத்தி தொங்கிட்டு போறான். ஓகே, காலேஜ் படிக்கிறதுக்கு. காலேஜ் படிக்கிறதுனா என்ன, ஹையர் ஸ்டடிஸ். இந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு நம்ம இந்த ஸ்டடிஸ் போட்டுக்க, இந்த புக் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு பக்தி சிரதையோட வர நம்ம ஒரு காலேஜ் படிக்க துட்டு சம்பாதிக்கிற ஒரு கல்வி. அதுக்கு வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி ஒருத்தன் நோட் புக் சொல்லி வச்சிருக்கான், அவ்வளவுதான். அது சில பேருக்கு அதுவும் காணும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் எங்க போறது அப்படின்னா கல்லூரிக்கு. கல்லூரிக்கு அப்படின்னு கல்லூரிக்கு போற மாதிரி தெரியலடா, எல்லாம் தொத்தின்னு போறது டார்வின் தத்துவம் மாதிரி. அங்க போய் எப்படி படிச்சு அதுல ஒரு எம்ஏ பிஏ பண்ணி, ஓகே, அதுக்கு குழந்தை பிறந்து, அது ஓகே, அது கடோத்கஜனுக்கு இவன் பிறந்த மாதிரி. ஓகே, பராசுரன் பீமனுக்கு கடோத்கஜன், பீமனுக்கு கடோத்கஜன் பிறந்து சொல்லக்கூடாது. அதனால அசுர பயலுக்கு அசுரன் பிறக்கிற மாதிரி அதனால ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதுல? அதனால இதெல்லாம் பரம்பரையா வருது. தட் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, அதனால தான் வந்து பொன் குழந்தைங்களை நீங்க வளர்க்கிற மாதிரி வந்து வந்து பையன்களையும் அந்த மாதிரி வளருங்க அப்படின்ட்டார். புரியுதா? அந்த மாதிரி ஈக்குவலான் இருக்கணும். நான் கொஞ்சம் சேர்த்தே சொல்லப்பட, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வளங்க அப்படின்னு அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டார். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வளர்க்கணும், ஒரே மாதிரி தான் வளர்க்கணும். புரியுதுல? அதனால பி கேர்ஃபுல். அப்ப பாருஷ்யம் என்ன, ஒழுங்கினம். ஓகே, பேசுறது நடக்கிறது எல்லாமே ஒரு தத்து புத்துன்னு இருக்கும். புரியுதா? தண்ணி எடுத்து கொடுறாங்கன்னா பெரியவா வந்து அப்படி காட்டுறது தப்பு. சோ இதெல்லாம் அசுர பண்பு. பி கேர்ஃபுல். ஓகே, அஜ்ஞானம். நெக்ஸ்ட் அஜ்ஞானம்னா இது இல்ல, ஆத்ம அஜ்ஞானம் இல்லைங்க, தர்மா தர்ம அவிவேகம். இது தர்மம், இது அதர்மம், இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியாது. ஓகே, தெரியாம பிறக்கிறவன் யாரோ அவனா ஆசுரி சம்பத். ஆசுரிம் சம்பத்தம் அபிஜாயத்தே அப்படி சொல்றார். பிராகிருதி புருஷா. நேற்று சொன்னது புரிஞ்சது. இப்போ மனிதர்கள் பிறக்கும் போது பிராகிருத புருஷனா தான் இருக்கிறான்.
சூத்ரனா தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வளர்த்து கொள்றதை பொறுத்து அவன் வைசியனா சத்திரியனா அல்லது பிராமணன் ஆகிறது நம்ம கையில இருக்கிறது. அது ஃப்ரீ வில், அது புருஷார்த்தம் நம்ம கிட்டதான் இருக்கிறது. நன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் குணகர்ம விபாகஷகா பகவான் சொன்னார். ஓகே, ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதனுடைய பேஸ் தான் இந்த டெவலப் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகத்துல பாண்டவா, ஏ அர்ஜுனா, தெய்வீ சம்பத் விமோக்ஷாய பவது. ஓகே, இந்த தெய்வீக சம்பத்து சொன்ன 46 பண்புகள், அதை நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது அடைஞ்சேனா உனக்கு மோட்சம் கிட்டும். கிட்டும் கிட்டும் மோட்சம் கிட்டும். யாரை கண்டால் 46 பண்புகளை அடைந்தால் அப்படி போட்டுக்கணும். ஓகே, இனிமே சபரிமலையில் அந்த கோஷத்துல இது போட்டுக்கணும். 46 பண்புகளை கண்டவனுக்கு சுவாமியே சரணமையப்பா அப்படி போட்டுக்கணும். அதனால இந்த பண்புகளை நமக்குள்ள கொண்டு வந்தா விமோக்ஷாய மோட்சம் கிட்டும் போடக்கூடாது. மோட்சத்துக்கான ஹேது காரணம் சத்துவ குணத்துல தான் இந்த ஞானம் போகும். ஞானம் போனதான் விசாரம், விசாரம் போனாதான் நிஷ்டை, நிஷ்டை ஆனதான் விமோட்சம். அதுக்கு பிறகு இப்படி இருக்கிறது ஸ்டெப். இங்க அதே சொல்றாரு, நீ எப்ப பேஸ் கேம்ப் போயிட்டியோ, அந்த இதுக்கு மானோசரம் போயிட்டு பேஸ் கேம்ப் போயிட்டு கைலாயம் வந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, சுத்திட்டு வர வேண்டியதுதான். அதனால தெய்வீ சம்பத் விமோக்ஷாய பவது. சப்போஸ் ஆசுரி சம்பத்து எப்படி ஆகும்? நிபந்தாய பவது மதா. அதாவது உன்னை சம்சாரத்தில் தள்ளி விட்டுடும். தமஸ் ரஜஸ் குணம் இருக்க சம்சாரத்தில் தள்ளி விட்டுடும். தீய குணங்கள் ஆர் மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிறவங்க, மெட்டீரியல் பர்சூட், மெட்டீரியல் பர்சூட் நாட் ராங், மெட்டீரியல் அந்த பர்சன், மெட்டீரியல் பர்சன் அந்த குணம் இருக்க, அந்த குணம் தான் உன்னை சம்சாரத்தை தள்ளி விட்டுடும். நீ சத்துவ குணத்திலிருந்து மெட்டீரியல் இது டெவலப் பண்ணிக்கலாம். புரியுதுல? அந்த மாதிரி அர்ஜுனா, நீ எந்த மாதிரி குணங்கள் மூஞ்ச வச்சுக்காதே இப்படியே. ஓகே, மா சுச்சகா, வருந்தாதே வருந்தாதே. ஏன்னா பாண்டவா தெய்வீம் சம்பத்த அபிஜாயத்தே அசி, நீ நற்பண்புகளுடன் பிறந்துள்ளாய். நம்ம ஒண்ணு ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்மயோகத்தை எப்ப இவருக்கு டீச் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரோ சில நற்பண்புகளுடன் நீ பிறந்திருக்கிறாய் அப்படி போட்டுக்கணும். புரியல? அப்போ நம்ம எல்லாம் அப்போ அர்ஜுனுடைய கேட்டகரியில வந்துருவான். புரியுதுல? நாம கூட காலையில எழுந்து கிளாஸ்க்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். நற்பண்புகள் நமக்கு இருக்கு. டோட்டலா அசுரனா இருந்தா இந்த பக்கமே வர முடியாது. புரியுதா? தூங்கி எங்கேயா வழிஞ்சுட்டு இருப்பான். அதனால நமக்கு மிக்சிங் ஆயிருக்கிறது. இந்த மிக்சிங் பர்சன்டேஜ் எப்படி? ஓகே, இப்ப வெளியில மோடி அழைச்சிருக்காரு 49 51. புரியுதா? அது 51 அவங்களுக்கு கொடுத்தா அவளுடைய கண்ட்ரோல் ஆயிடுது. புரியுதா? அதனால நமக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. பல ஜன்மாந்தரத்தினுடைய புண்ணிய பலம் நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறது. அநேக ஜன்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதீம். புரியுதா? ஏற்கனவே பகவான் சொன்னாரு 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? பகூனாம் ஜன்மாந்தே ஜானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜன்மாந்திரமா சேர்த்து வச்சிருக்கிற விஷயத்துல என்னை அடைகிறான். அதனால இது ஒரு நாள் 2 நாள் இல்ல. நீங்க கிளாஸ் வச்சு இத்தனை தூரத்துக்கு இங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பல ஜன்மாந்திரத்தினுடைய சம்ஸ்காரம் நம்மளை இழுத்துட்டு இங்க உட்கார வைக்கிறது. புரியுதா? அப்பப்போ நம்ம இங்க இது பண்ணி அனுப்புறோம். இந்த மாரியம்மன் கோயில வேப்பல அடிச்சு அனுப்புற மாதிரி நெக்ஸ்ட் டே வரணும்ன்றதுக்காக அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா திருப்பி இந்த 23 மணி நேரம் திருப்பி உன்னை பாலியில நிறைய பேர் இருப்பான். இங்க 1 மணி நேரம் சேர்த்ததா அப்படியே பஸ்ட் ஆயிட்ட உடனே கீழே சில பேர் தூங்கி போயிடுவான். ஓகே, காலையில சே அப்படின்னு போயிடும். அதனால அதையும் விடாம வரணும் இது. புரியுதா? அதனால இந்த 75 கிளாஸ் தாண்டிட்டோம் இல்லையா? இனிமே ஒரு இந்த 20-30 கிளாஸ் இருக்கிறது. அத பகவான் கிருபையில முடிச்சுடணும். அப்படி இது சபரிமலை மாதிரி. ஓகே, அர்ஜுனா, நீ குண பிராமணன். நீ மட்டும் இல்ல, யாரெல்லாம் கீதையை பின்பற்றுகிறார்களோ அவர்களாம் குண பிராமணர்கள். அதனால மாச்சுச்சகா, கவலைப்படாதே, வருந்தாதே. ஓகே, அப்படி சொல்றாரு. சோ தேர்ஃபோர் அர்ஜுனா இந்த 6வது ஸ்லோகத்தை சொல்றார். நான் 2ஆ பிரிச்சுட்டேன். புரியுதா? எப்படி அவ்வை பிராட்டி பிரிச்சாலோ அந்த மாதிரி நான் உன்னை பிரிச்சிருக்கேன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி உலக மாந்தர்களை 2ஆக பிரித்தேன். ஓகே, அது போல பகவான் இங்க சொல்றாரு, அஸ்மின் லோகே தௌ பூத சர்கௌ. ஓகே,
இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை நான் ரெண்டாக பிரித்து விட்டேன். தெய்வ ஆசுரி ஏவச்ச, தெய்வ ஆசுரி ஏவச்ச. தெய்வீக சத்துவ குணத்தில் உள்ளவர்கள், அப்புறம் அசுரத்தன்மை உடையவர்கள், மெட்டீரியல் பர்சன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். therefore எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அவன் செல்வந்தனா இருந்தோம், அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் மெட்டீரியல் அட்மாஸ்பியர் இருந்தாலும் ஒரு சில பையனுக்கு மாத்திரம் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். புரியுதா? நீங்க அபரிதமா பாத்தீங்கன்னா அவனுக்கு மாத்திரம் கோயில் இன்ட்ரெஸ்ட், பக்தி இன்ட்ரெஸ்ட், சாமி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தானா வரும். ஏன்னா பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரம். சில ஆத்துல நல்ல தெய்வீக சூழ்நிலை இருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில நம்ம இங்க ஒரு கற்பனையில சொல்லிட்டு இருக்கோம்ல, 4:30 மணி முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது, விளக்க ஏத்துறது, அந்த சுப்ரபாதம் போடுறது, சந்தியாவந்தனம் பண்றது, இதெல்லாம் நல்ல சூழ்நிலை இருக்கும். அது ஒண்ணு படுத்துட்டு இருக்கும் ரூம்ல. எந்திரா 11 மணிக்கு அவங்க அம்மா எந்திரா நம்ம சும்மாரு 2 மணிக்கு தான் வந்தேன் நான். அப்படி ஏண்டா அப்படி பண்ண? நான் இதுல பார்த்தேன், அது நைட் ஷோல. எதுக்கு நைட் ஷோலாம் பண்ணோம்? இப்பெல்லாம் ஃபார்ம் டாப்பே இருக்கு. ஓகே, நமக்கு கையிலேயே வச்சுட்டு கெட்டு போக முடியும். அதெல்லாம் தியேட்டர்ல எல்லாம் போய் பார்க்கணும் பண்ணா. புரியுதுல? சாட் புரியுதா? அதை பண்ணி கெட்டு போறவன் அது 11, 12, 2 மணிக்கு வரைக்கும் பண்ணிட்டே இருப்பான். புரியுதா? அதுக்கப்புறம் இங்க 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான் இந்த பக்கம். புரியுதா? சோ அப்படி போயிட்டு இருப்பான். இதெல்லாம் என்னது? நல்ல அட்மாஸ்பியர் இருந்தும் அது பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரத்துல அப்படியே டாலி ஆகும். இது நம்ம குடும்பத்துல ஏன் இது பிறந்திருக்கோ அப்படின்னு போடுவோம். புரியுதுல? அது கரெக்ட். புரியுதா? அவ்வளவுதான். அதாவது தனி இண்டிவிஜுவல் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது சம்ஸ்காரம் நம்ம ஒரு கூட்டணியா இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி. புரியுதா? ஃபேமிலின்றது ஒரு குரூப், ஒரு கூட்டணி. புரியுதா? அது தனித்தனியா இண்டிவிஜுவல், அது சம்ஸ்காரம் செப்பரேட். ஓகே, பகவான் அதனால ஒரு சுகத்தையும் துக்கத்தையும், ஒவ்வொருத்தருடைய சுக துக்கத்தையும் அந்த ஒரு ஷேரிங் பண்ணி வச்சிருக்கான், ஒரு ஃபேமிலி சிஸ்டம். ஓகே, படக்குன்னு போயிடுச்சுன்னா இந்த குரூப்பை விட்டு நீ விலகி போயிடுவ, அவ்வளவுதான். வேற ஒரு குரூப்புக்கு போயிடுவ, அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ஒழிய. ஓகே, அதனால என்ன சொல்லி பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி நம்ம குழந்தைக்கு சொல்லி பார்க்கணும். நம்ம சொல்றதே அது கேட்டு கொடுத்தோம்னா உனக்கு புண்ணியம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். கேட்கலன்னா கொஞ்சம் தாறுமா இருக்கணும். சரி போட்டோம், அவன் தலையில் என்ன இருக்கிறதோ அதுபடி நடக்கணும். ஓகே, அதுதான் பெஸ்ட். ஆனா அப்படி விட்டுருதா? மனசு கேட்குதா? கேட்காத. சம்சாரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டே நீதான் நிபந்தையாக. மோட்சத்துக்கு வந்தா அதெல்லாம் விட்டு பகவான் கிட்ட ஒப்படைச்சணும். புரியுதா? அவன் ஒரு ஆள் இருக்கான், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கான், எல்லாம் அவன் பாத்துக்கிறான். நீ என்னது பாத்துக்கிறது? நீ வந்த வேலையை பாரு. ஓகே, என்னெல்லாம் உண்டோ அது மாத்திரம் பண்ணிட்டு பகவான் கிட்ட நீ பாத்துக்கப்பா, இதெல்லாம் என்னால டயர்ட் ஆயிட்டேன் நான். ஓகே, இதுகிட்ட சொல்லி பாத்துக்கோ அப்படி. புரியுதுல? பெஸ்ட் பெரினியல் வாட்டர் பகவான். புரியுதா? அவன் கிட்ட ஒப்படைச்சுட்டுனா அவன் பத்திரமா பார்த்துப்பான். ஓகே, நம்ம உன்னை எப்படி பார்த்தானோ அப்படி பார்த்துப்பான். ஓகே, தெய்வ விஸ்தார புரோக்தகா, தெய்வே விஸ்தாரகா புரோக்தகா. உனக்கு 46 பண்புகள் தெய்வீக சம்பத்தை விஸ்தாரமா சொன்னேன் இல்லையோ? இப்ப என்ன சொல்ல போறேன்னா பார்த்தா ஆசுரி மேசுருனு விஸ்தாரசகா. ஓகே, அது போல உனக்கு ஸ்லோகம் அங்க கம்மி பண்ணி அடர்த்தியா டென்சிட்டிவா சொல்லிட்டேன் நற்பண்புகளை. அது போல தீய பண்புகளை நான் விஸ்தாரமா ஸ்லோகம் மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஏன்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் டைலூட் பண்ணி சொல்லணும். ஓகே, விஸ்தாரமா சொல்லணும். அப்படி சொல்ல போகிறேன். அதனால இங்க என்னன்னா அர்த்த காம பர்சியூட் மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் எப்பவுமே ரஜஸ்லயும் தமஸ்லயும் இருப்பான். அவன் சத்துவத்துக்கு கொண்டு வரதுக்கு ராகத்வேஷ பேஸ்ட் பீப்புளை மெதுவா சத்துவ குணத்துக்கு வரணும். முதல்ல ராகத்வேஷ அட்மிட் பண்றது, வேதம் அக்செப்ட் பண்ணிக்கிறது அர்த்த காமத்தை. அதுக்கப்புறம் படிப்படியா அதுவே லைஃப் இல்லை, அதுக்கு மேல அல்டிமேட் இருக்கிறது, அதுக்கு பிக்கப். தேர்ஃபோர் ராகத்வேஷத்துட்டு நமக்கு சத்துவத்துக்கு வரணும். தேர்ஃபோர் நியூ வேல்யூ சிஸ்டத்துக்கு வரணும். ஓல்டு வேல்யூ சிஸ்டம் இருக்கு நமக்கு. ஓல்டு வேல்யூ சிஸ்டம் என்ன? ஆசுரி சம்பத்தெல்லாம் இருக்கு. அதுல இருந்து நியூ வேல்யூ சிஸ்டத்துக்கு சேஞ்ச் பண்ற ப்ரோக்ராம். இது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய எஃபர்ட் பண்ணும். எப்படி லோக்கல்ல இருக்க அம்மா பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு ஃபுட் கொடுக்கணும், அப்புறம் மிக்சர் ஃபுட் எப்படி கொடுக்கணும், அப்புறம் திடமான ஃபுட் எப்படி கொடுக்கணும், அப்புறம் ஆரோக்கியமான, இதெல்லாம் ஒரு அம்மா எப்படி கவனிக்கிறாங்களோ குழந்தைய,
அது போல வேதமா தான் நமக்கு படிப்படியா எல்லா ஃபுட்டும் கொடுத்து உன்னை புஷ்டி ஆக்குறான். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோ. therefore 5-6 ஸ்லோகத்துல பகவான் பிரிப்பரேஷன் பண்றார். ஓகே, இனி வரக்கூடியதுல பிரிப்பரேஷன் பண்றாரு. ஓகே, நம்பர் 1 தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, ஆசுரி சம்பத் நிபத்தியாய. ஒன்னு மோட்சத்துக்கு ஹேது, இன்னொன்னு சம்சாரத்துக்கு ஹேத்து சொல்லக்கூடாது, சம்சாரம் அப்படி சொல்லிடணும். புரியுதா? அதனால தெய்வீக குணங்கள், சத்துவ குணம் நேரடியாக நமக்கு மோட்சத்தை தராது. சத்துவ குணம் நமக்கு மோட்சம் அடையிற வரைக்கும் தேவை. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துப்போம். அகிம்சா. அகிம்சான்றது சத்துவம். ஓகே, ஹிம்சான்றது ராட்சசம், ஆசுரியம். ஏன் அப்படின்னா அகிம்சா என்றது மற்றவர்களை துன்புறுத்தாத நிலை, அகிம்சா நம்பர் 1. நம்பர் 2 என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அகிம்சா. இது மூலமா ஹிதமா பண்றதுனால லவ் ஃபார் ஆல் அப்படின்னு பாரதியார் எல்லாம் படிச்சு காட்டினல, அப்படிலாம் பண்ண என்னன்றது இந்த அகிம்சா குணம் நமக்கு சத்துவத்தை கொடுத்து அதோட புண்ணியத்தையும் கொடுக்கிறது. புண்ணியம் சத்துவம், புண்ணியம் சத்துவம், இதெல்லாம் இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். புரியுதா? சோ நம்முடைய மொத்த விஷயமா பாத்தீங்கன்னா இந்த ஹிம்சா பண்றதுனால என்னாச்சு, அகீதம் பண்றதுனால, மற்றவங்களை ஹிம்சப்படுறதுனால பாபம் டெவலப் ஆகிறது. ஓகே, நம்ம ஹோல் லைஃப் பாத்தீங்கன்னா புண்ணிய பாபம் இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. ஓகே, அது ஒண்ணு தான் நம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நான் இப்ப சொல்றத உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமோ? புண்ணிய பாபம், புண்ணிய பாபம். ஓகே, அதுதான். சோ வெளியில இருக்கிற சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அது நம்ம உயிரோடு இருக்கும்போது பல பேருக்கு சொந்தம். நஞ்சம் இருக்கும். ஓகே, தாத்தா சொத்தா இருக்கட்டும், நீயே சம்பாரிச்ச சொத்து பையன் பொண்ணுக்கு சொந்தம். புரியுதா? உனக்கு மாத்திரம் இல்ல, அந்த ஃபேமிலி இருக்க எல்லாருக்கும் சொந்தம். புரியுதா? அந்த சொத்தையே ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணி புண்ணியமா பாபமா பார்த்துட்டு வச்சுக்கா, நோ ஷேர், யாருக்கும் ஷேர் கிடையாது. அது உண்டு மாத்திரம் தான். புரியுதா? வெளியில் இருக்க ப்ராப்பர்ட்டி, விசிபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் சொந்தம் உயிரோட இருந்தா. அத நீ ப்ராப்பர்ட்டி உயிரோட இருந்தாலும் உயிர் போனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உண்ணுது. புரியுதா? இப்ப சப்போஸ் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்தூலமா இருக்கிற ப்ராப்பர்ட்டில எவனும் எடுத்துப்பா. ஓகே ஓகே, நிறைய செத்துட்டுன்னா நிறைய பேர் அடிச்சுப்பான். ஓகே, கோர்ட் வரைக்கும் போவான். ஆனா இந்த புண்ணிய பாபம் இருக்க அது எவனும் ஷேர் பண்ண முடியாது. பிள்ளைக்கோ, பொண்ணுக்கோ, பேரனுக்கோ, பேத்திக்கோ, அந்த பக்கம் இருக்கிறவர்களுக்கோ யாருக்கும் ஷேர், உனக்கு மாத்திரம் சொந்தம். ஓகே, இது ஒரு மாறாத உண்மை. சரி, சோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆக்ஷனை பயன்படுத்தி மேக்சிமம் புண்ணிய பாபமா அதை டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹோல் லைஃபோட டிராவலர் செக் அது. புண்ணிய பாபம் அதுதான் நம்மள புண்ணிய பாபம் டிராவலர் செக் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எல்லா இடத்துலயும் செலவிடுறதுக்கு அதுதான் பயனாகும். நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த செலவு பண்றதுக்கு முதல்ல அகிம்சா மூலியமா சத்துவ குணத்து, உதாரணத்துக்காக அகிம்சா, இது போல எல்லா விதமான குணங்களும் உன்னுடைய வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நிறைய பயன்படுத்தி புண்ணியத்தை நிறைய சம்பாரிச்சுட்டீங்கன்னா அது நமக்கு 2 விதத்துல பயன்படும். ஒண்ணு வாழற காலத்துல நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஓகே, நல்ல அட்மாஸ்பியர் கிடைக்கும். இல்லையே, நான் ஜிலேபி சாப்பிடறதுக்கு என்னதுக்கு புண்ணியம் தேவைப்படுது? நீ ஜிலேபி சாப்பிடும்போது ஒரு பிச்சைக்கார நிக்கிறான்னு வச்சுக்கோ, சாப்பிட முடியாது. ஓகே, ஜிலேபி நல்லா ஆனந்தமா சாப்பிடும்போது உங்க இவரு செத்து போயிட்டாரு, அப்படியே சாப்பிட்டுட்டு சொல்றேன். புரியுதுல? அப்போ என்வரன்மெண்ட் இருக்கிறது. புரியுதா? அதுதான் இன்விசிபிள் ஃபேக்டர். புரியுதா? உனக்கு சுகமான சூழ்நிலை கிடைச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் வேணாம். ஸ்தூலமா கிடைச்சாலும் அதை என்ஜாய் பண்றதுக்கு இன்விசிபிள் ஃபேக்டர் புண்ணியம். புரியுதுல? அது போல சகாமமா நம்மளுடைய புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டா நீ சுகத்தை அடையலாம். அதை தாண்டி கொஞ்சம் அறிவு அடைஞ்சு அதை நிஷ்காமமா பண்ணினா அதே புண்ணியம் உன்னை கிளாஸ்ல கொண்டு சேர்க்கும். புரியுது? இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறதுனுடைய விஷயம் புண்ணிய பலம். நாம பண்ணின புண்ணிய பலம், யாரோ பண்ணினது இல்ல. எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணிய பலம் நான் கீதாவை கேட்கிறேன், நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவாவா புண்ணிய பலம் அவாவால்து உண்டு. இது நீ தான் கேட்கிற. அதனால அந்த புண்ணிய பலம் இப்ப நம்மள சேர்த்திருக்கிறது. சாஸ்திர படிப்புக்கு வரும். அதே புண்ணியம் என்ன பண்ணும்? நம்மள விசாரத்துக்கு கூட்டிட்டு போடும். அதே புண்ணியம் என்ன பண்ணும்? அப் டு நிஷ்டை வரைக்கும் அந்த புண்ணியம் தான் டிராவல் டிக்கெட்.
புண்ணிய பலம். புரியுது இப்போ? அப்போ சத்துவத்துல புண்ணியத்தின் வாயிலாக நிஷ்டை வரைக்கும் கொண்டு போறது இருக்க, அதுதான் இந்த டிராவலர் டிக்கெட். ஓகே, அப்ப லௌகிக்கத்துல புண்ணிய சுகத்தை கொடுக்கும், அதே புண்ணியம் ஆன்மீகத்துல நமக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்து கொடுக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்தும் நமக்கு ரெண்டு நன்மையை சத்துவம் கொடுக்கும். ஒன்னு நேரடியா வகுப்பு கேட்டா நமக்கு புரியும், புரியுதா? ரெண்டாவது சிரவணம் டு நிஷ்டா வரைக்கும் கொண்டு போறதுக்கான சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும். புரியுது? ரெண்டு விதமான நன்மை கொடுக்கறத. ஒன்னு நேரடியா வகுப்பு கேட்கும் போதே புண்ணியம் நமக்கு புரியும், அந்த புண்ணியம் சத்துவம் ரெண்டு கம்பைன்ட். ஓகே, கிளாஸுக்கு புரியும், புரியுதா? இது உடனே நேரடியா பலன். இன்னொன்னு என்னன்னா, அதே புண்ணியம் அல்லது சத்துவம் என்ன பண்றதுன்னா, நெக்ஸ்ட் லாஸ்ட் லெச் வரைக்கும் நம்மளுடைய விஷயத்தை இழுத்துட்டு போகும். அந்த விஷயத்தை என்வரன்மெண்டலா கெடுக்காம, அந்த காலத்துல கேட்ட சுவாமி இப்ப எப்படியோ போயிடுச்சு, அப்படி இல்ல, அந்த புண்ணியம் கண்டினியூஸ் ஆயிட்டு போறதுக்கும் இந்த புண்ணியமே இட்டு போகும். புரியுதா? அப்ப முக்தி அடையும் வரைக்கும் புண்ணியம், அதாவது சத்துவம் தேவை. ரெண்டாவது என்ன வேணும்? பக்தி தேவை. ரெண்டுத்தையும் யோசிச்சு பாரு. ஒன்னு பிரயத்தனம், இன்னொன்னு ஈஸ்வர கிருபா. புரிஞ்சுதா? அதனால ரஜஸ்தமஸ் பந்தத்துல நம்மள சம்சாரத்துல தள்ளி விட்டுடும். சத்துவ பந்தம் இருக்க நம்மள சம்சாரத்துல இருந்து நீக்க உதவக்கூடிய சாஸ்திரத்தை தள்ளிவிடும். ஆனா தெய்வீக சம்பத்து ஆல்சோ அது நம்மளை பந்தப்படுத்தும். அதையும் தாண்டின நிலை தான் குணாதீத நிலை. புரியுதா? அப்போ நம்ம அந்த குணாதீத நிலைக்கு சத்துவத்துல போய் சத்துவத்தை விடணும். புரியுதா? தேர்ஃபோர் ஏ பாண்டவா மா சுச்சகா, வருத்தப்படாதே. இத்தனை கஷ்டப்பட்டு நீ வந்திருக்கிய, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என்னுடைய பக்தன் அழிவதில்லை, என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை வை. ஓகே, தெய்வீம் சம்பத் அபிஜாயத்தே. அதனால நீ பிறக்கும் போதே பல விதமான நல்ல குணங்களோட பிறந்திருக்கிறாய். ஃபர்ஸ்ட் நீ என்ன செலக்ட் பண்ண? வேர்ல்டு வேணுமா உனக்கு, இல்ல ஈஸ்வரா வேணுமான்னு உனக்கு சொல்லும் போது துரியோதன வேர்ல்டு டிபெண்டன்ட் பண்ணினா, நீ என்ன பண்ணின? காட் டிபெண்டன்ட். அந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கு உனக்கு. அழகான ஊர்வசி வந்தா கூட, ராட்சசி இல்ல ஊர்வசி என்ன, ஊர்வசி தேவலோக பண்ண கூட நீ அப்படின்னு தள்ளிட்டு வந்திருக்க, பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிருக்க. நீ இப்படி பலவிதமான நற்குணங்களை எல்லாம் நீ டெவலப் பண்ணி வந்திருக்க. அதனால நீ உனக்கு தெய்வீக சம்பத்திற்கு மாச்சுச்சகா, கவலைப்படாத. ஓகே, சர்வே சோ தெய்வே விஸ்தரச புரோக்தகா. இது வரைக்கும் உனக்கு தெய்வீகத்தை சொன்ன. இது வரைக்கும் சொன்னா எது வரைக்கும் சொன்னாரு? 2வது அத்தியாயத்திலிருந்து 16 அத்தியாயம் வரைக்கும் சொல்லியிருக்காரு, சொல்லிட்டே இருக்காரு, சொல்ல போறார் இனிமேல். 2வது அத்தியாயத்தில் எப்படி சொன்னாரு? திதிக்ஷஸ்வ பாரத சொன்னேன், அப்புறம் கர்மயோகத்தை அங்க சொன்னேன். 3வது அத்தியாயத்தை கர்மயோகமே ஃபுல்லா சொன்னேன். கர்மயோகம்ன்றது என்னது? தூய்மை, சத்துவம். தான். அதனால ஸ்தித பிரக்ஞ லட்சணம் சொன்னேன். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பத்தி சொன்னேன். 4வது அத்தியாயத்தில் சில பண்புகளை சொன்னேன். 5வது அத்தியாயத்தில் சன்னியாசத்தை பத்தி சொன்னேன். சன்னியாசம்ன்றது என்ன? பண்பு மாற்றுதல். ஓகே, அப்புறம் 12வது அத்தியாயத்தில் பராபக்த லட்சணத்தை பத்தி சொன்னேன். 14வது அத்தியாயத்தில் குணாதீத லட்சணம் பத்தி சொன்னேன். 15வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் 6 இது சாம்பிளா சொல்லி முடிச்சேன். இப்ப 13, 16 46 பண்புகளை சொன்னேன். தேர்ஃபோர் விஸ்தரஸ புரோக்தா, விஸ்தாரமா உனக்கு சொன்னேன் இது வரைக்கும். புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணுவ? அந்தந்த கிளாஸ் கேட்டு அப்பப்போ மறந்து போடுவேன். நான் அதனால இப்ப ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற. விஸ்தரஸ புரோக்தா எப்ப சொன்னேன்? அப்படி இருக்க கூடாது. புரியுதா? ஓ, அப்படி இருக்க கூடாது. இதெல்லாம் அப்பப்போ ஸ்கூல் ஸ்டடிஸ் மாதிரி மிட்டம்னா முடிச்சுட்டு, ஓகே, கோட்டல்னா முடிச்சுட்டு, அப்படி இல்லை. இந்த மிட்டம்ல படிச்சத நெக்ஸ்ட் இயருக்கும் கொண்டு போனோம், நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு போனோம், 11th ஸ்டாண்டர்டும் கொண்டு போனோம். அப்படிப்பட்ட எஜுகேஷன் இது. புரியுதுல? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப விஸ்தரஸ ஆசுரம் விஸ்தரஸ மேசுரனும். இதே போல ஆசுரி சம்பத்தையும் உனக்கு சொல்ல போறேன். எதுக்கு சொல்லணும் சுவாமி? இது ஒரே சைட்ல மாத்த கேட்டுட்டு அப்படியே போன. நோ நோ நோ, சிலதுல பேசிவா இருக்கும் உனக்கு. ஓகே, அது இல்லாத மாதிரி தெரியும். அதை ஹைலைட் பண்ணும்போது இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்த பிறகு இருக்குன்னு வரும். அப்புறம் உனக்கு கில்ட் வரும். அதுக்கப்புறம் நீக்கணும், அபியாசப்படணும். சோ அதனால சப்போஸ் உனக்கு உங்ககிட்ட இருக்காது ஆசுரி சம்பத்து, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, அதனால இருக்காதுன்னு நம்புறேன் நான். ஓகே, சப்போஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ ராட்சசம், அது என்ன பண்ண? நீக்கணும், அவ்வளவுதான், எடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீ ஏற்கனவே ராட்சச சம்பத்தோட நீ பிறந்திருந்தா அந்த சுபாவத்தை நீக்கணும். ரெண்டாவது நீ இடையில சில பேர் கெட்டவன் ஆயிடுவான். நீங்க பாத்தீங்கன்னா
அப்படி இடையில உன்னை வராம தடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன, இதோட தடுத்து இதோட வேலை இல்லை என் வேலை. மூணாவது என்ன பண்ணோம், சத்துவத்தை வளர்த்துக்கணும். எல்லாம் முடிஞ்சுட்டு டயர்ட் ஆயிட்டேன், ஏண்டா கிளாஸுக்கு வரல, இதுதான் 3 சொல்றதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதான் முடிஞ்சு போச்சு. டே இதெல்லாம் கிளாஸ் கேட்கறதுக்காக. நாலாவது முக்கியம் வந்து கிளாஸ் கேட்கணும். அதனால கிளாஸ் கேட்டுட்டே சத் சங்கத்தில் இருந்துட்டே இந்த 3 ட்ரை பண்ணிட்டாரு. அதான் பெஸ்ட். அதனால களவும் கத்தும் மர, களவு கத்தும் மறக்கிறது இல்ல, அதுக்கு பேரு களவ கத்தும் மர. களவை உள்ளத்திலிருந்தும் இருக்கக்கூடாது. அந்த பொருளை திருடிக்குவான்னு ஒரு எண்ணம் வரும், ஆனா திருட மாட்டான். நிறைய விஷயம் வந்து உள்ளத்துல வந்துட்டு போகும், அது கூட வரக்கூடாது. இந்த குரோதம் பார்த்தலையா, குரோதமே வருது இல்லையா, ஹேண்டில் பண்றது. இன்னொரு சைடு என்ன, கோபமே வரக்கூடாது, அந்த சூழ்நிலை வர. அந்த மாதிரி இது இருக்கிறது களவகத்து, களவு நீக்க அப்படின்னு பொருள் பெறுது. அது நமக்கு ரூடியா சொல்லிவிடுறோம். சட்டில இருந்தா அகப்பில வரும். டே சஷ்டியில விரதம் இருந்தா சிசு வெளியில வரும், கர்ப்பப்பையில சிசு வரும் அர்த்தம். ஓகே, அந்த விரதம் இருக்கணும். நம்ம கிட்ட வந்து இயற்கையா நற்பண்புகளும் தீய பண்புகளும் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு எது பிரதானம்ன்றத கண்டுபிடிச்சு அதை நம்ம நீக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், விழிப்பா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஓகே, அலர்ட்டா இருந்தா தான் இதை சரி பண்ணணும். ஏன்னா இது சுபாவம், நேச்சுரலா. தண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க, தண்ணி விட்டா எங்க போகும், கீழ் நோக்கி போகும். டேங்க்ல ஏத்துறதுக்கு என்ன பண்ணும், நீ எஃபர்ட் பண்ண, நீ முயற்சி பண்ணி தான் டேங்க்ல ஏற்ற முடியும். அது போல மனுஷனை கொஞ்சம் ஒரு 4 நாள் கிளாஸுக்கு வராம இருந்து பாரு, மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது. 4 நாள் கிளாஸுக்கு வந்த பிறகு மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது. இப்ப சில பேர்லாம் சொன்னாங்க 2 நாள் லீவ் போட்டோட புத்தி மாறி போகுது, புரியுதுல. அப்போ அந்த சூடு இருந்துட்டே இருக்கணும், புரியுதா. அப்போ வந்து இந்த விஷயம், அதனாலதான் உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ்க்கு கேட்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், நமக்கு பிரதிபந்தம் வந்தா கூட கிளாஸ் அப்படியே கேட்டுட்டு அன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி கிளாஸ் கேட்டுட்டு கேடு, அதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்கிறது இங்க, புரியுதா. இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நம்முடைய சுபாவம் நேச்சுரலா ராட்சசத்து பக்கம் போயிடும், போயிடும், புரியுதா. இங்க சில பொண்ணுங்கெல்லாம் வந்து மாண்டூக்கிய உபநிஷத்து வந்தது, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மாண்டூக்கிய உபநிஷத்து அந்த காரிகா வந்து அந்த 50-60 நாள் வந்ததுங்க, அதுக்கு அடுத்ததுல காணாம போயிடுது, புரியுதுல. காரிகா படிச்சுட்டு அதெல்லாம் உற்சாகமா கேட்டுட்டு தப்பான விஷயம். ஓ, அது முடிஞ்சு போடுறதுனால பிரபஞ்ச உபசம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்ச உபசத்துல கிளாஸ் விட்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் என்ன தெரியல, விட்டுட்டா. இதை முதல்ல விட்டுட்டு மீதெல்லாம் விட்டுட்டாலா பிடிச்சிருந்தாலும் தெரியல, அவளை இந்த பக்கமே காணும், புரியுதா. யங் கேர்ள்ஸ் மாண்டூக்கியத்தை வந்து உட்கார்ந்து முன்னாடி தீவிரமா வந்து உட்கார்ந்து கேட்டது, ஆச்சரியமா இருந்தது. சரி, கேட்கற வரைக்கும் புண்ணியம், அந்த புண்ணியம் வந்து போன ஜென்மத்தோட புண்ணியம் அப்படி கொஞ்சம் நேரம் இருந்தது, அப்புறம் போயிடுச்சு, புண்ணியம் போயிடுச்சு, புரியுதுல. அப்போ நம்ம இதெல்லாம் இப்ப கேட்டுட்டோம், அவளுக்கு சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப இங்க சப்ஜெக்ட் வரதுனால நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல, கேர்ஃபுல்லா பண்ணும், அலர்ட் லைஃப். ஓகே, அப்போ நம்முடைய டே டு டே லைஃப ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம கொண்டு வந்து நாம பண்ணணும். தேர்ஃபோர் குருக்ஷேத்திர போர் நாட் அவுட் சைடு, குருக்ஷேத்திர போர் இன்சைடு. இதுவரைக்கும் வெளியில எவனையோ நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அவன்லாம் சும்மா ஜுஜிப்பி. ஓகே, பகவான் சொன்னார்ல, நிமித்தம் மாத்திரம் ஓய், அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ விட்டேன்னா இன்னொரு நாள் செத்து போயிடுவான், நீ இருந்தீங்கன்னா ஒரு நாள் செத்து போயிடுவேன், புரியுதா. நீ ஃபைட் பண்ணி தான் செத்து போகணும் இல்ல, இன்னொரு 10 வருஷம் விட்டா செத்து போறான் எவனா. ராமாயண காலத்துல இருந்தவன் மகாபாரத காலத்துல கிடையாது. ஓகே, அப்படி செத்து போயிடுவான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அர்ஜுனா. அந்த நேரத்தில் நீ எப்படி ஒர்க் பண்ற அதுதான் முக்கியம். ஓகே, உன்னுடைய மைண்ட் ஹிருதயத்தில் இருக்க குருக்ஷேத்திர போர் ஜெயிக்கணும், புரியுதா. நாட் அவுட் சைடு. ஓகே, நிஜாந்தர்கதம் உள் சைடு இருக்கிறது. இப்ப ஃபைட்டிங் நாட் அவுட் சைடு. அவுட் சைட்ல இருக்க மெம்பர்ஸ் நமக்கு ஸ்தூலமா ஹெல்ப் பண்றா. எதுக்கு, உன்னுக்கு உள்ள இருக்கிற அந்த கரணத்துல இருக்க குருக்ஷேத்திரத்தை ஃபைட் பண்றதுக்காக வெளியில சில பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வரனால, புரியுதா. அந்த ஆளெல்லாம் வந்து ஈஸ்வரனை கொண்டு விடுவான், புரியுதா. அதுக்கு நீ ஒண்ணும் ஃபைட் பண்ண வேண்டாம், நீ அவளை வச்சுண்டு உன்னோட ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கரணத்துல எப்படி சுத்தி பண்ண போற, சத்துவத்தை கொண்டு வர போற, ஞானத்தை கொண்டு வர போற, நிஷ்டை கொண்டு வர போற, மோட்சத்தை அடையப்பட போற. அதனால அபூர்ணம் என்றது தீய குணங்கள், பூர்ணம் என்றது நற்பண்புகள். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. நாளிலிருந்து ரெடி ஃபார் மேட்ச். ஓகே,
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.